ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்குவி. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்குவி. நாம் நீண்ட வண்ணமாகவே முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 46ஆம் சங்கீதம். சங்கீதம் 46ஐ நாம் முறையாக வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தமது சத்தத்தை முழங்க பூமி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். பதினோராவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்தார். நின்ற வண்ணமாகவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் நம்முடைய மத்தியில சர்வ வல்லமை உள்ளவராக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு துணையாக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியமும் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு மகா பெரிய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாதுகாப்பு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்துல நமக்கு ஆதரவு அவர் ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்துல நம்முடைய பலன் அவர் ஒருவர் மட்டுமே. அவர் மட்டுமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த தேவன். காலையில நாம் சிந்தித்தது போல உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நம்மை பரிசுத்தப்படுத்தினது மட்டுமல்ல, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக அவரை போல நம்மை மாற்றி நிறுத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல திரும்பவும் ஆண்டவர் சமூகத்துல வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் என்பதை நம்பி நாம் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். யாரெல்லாம் அவரை முழுதாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் தம்முடைய சமாதானத்தை தருகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். அவர் நம்முடைய எல்லா எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம் ஒவ்வொருடைய நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய சொல் பிறவாததற்கு முன்னமே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் மேன்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. மரண பரியந்த என்னை நடத்துகிற தேவன் இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அவரை தவிர ஒருவரும் நம்மோடு கூட இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போது நம்மோடு நடந்து வருகிற தேவன், நம்மோடு நடந்து வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனிமையா இல்லப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வனாந்தரம் போன்ற வாழ்க்கையா இருக்கலாம். ஆகார் தனிமையாய் வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருக்கும் போது சூருக்கு போகிற அந்த வனாந்தரத்துல கர்த்தர் அவளை சந்தித்து அவளிடத்துல பேசினார் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே, என் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குதப்பா, என் வாழ்க்கையில எந்த நம்பிக்கை இல்லை, நான் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறேன், எந்த திசையில திரும்பினாலும் திக்கில்லாத ஒரு நிலை, எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலையில நிற்கிறேன் ஆண்டவரேன்னு ஒருவேளை நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த வனாந்தரத்தில் உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை போதிப்பார், அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய எல்லா சூழ்நிலை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா. நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை போதித்து நடத்தும், உம்முடைய வழிகளில என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் தந்து நம்மை நடத்துகிற ஒரு உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறவர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சேனையதீவன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கச்சோராய் விட்டுவிடு. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கச்சோராய் விட்டுவிடு. எந்துரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். எல்லாரும் நம்பிக்கையோட சொல்லுங்க, என்னை ஜெயமாய் நடத்துகிற ஒரு கர்த்தர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். 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 திரும்ப ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன்னே போகிறார். நமக்கு முன்னால போகிறவர் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஹல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, தடைகளை நீக்குகிறவராய் நீர் எனக்கு முன்னால கடந்து போறீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறும், எல்லா தடைகளும் மாறும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோட சொல்லுங்க, எல்லா தடைகளையும் நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் போது ஆண்டவரே விடுதலையோடு நாங்கள் கடந்து போவோம் அப்பா. ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிற தேவன். இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த வழிகளில எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டது போல காணப்படலாம். ஆனா கர்த்தர் நமக்கு முன்னால போகும்போது
எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். செங்கடல் ரெண்டாய் பிளக்கும், உலர்ந்த தரை வழியாய் இஸ்ரவேலர் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நினைக்கிறதை காட்டிலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கரை புரண்டு ஓடின யோர்தானும் ஆண்டவருடைய ஊழியக்காருடைய கால்கள் பட்ட பொழுது குவியலாய் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எரிகோ கோட்டையை கர்த்தர் தரைமட்டமாய் தகர்த்து போட்டார் அல்லவா? சத்துருக்கள் எழும்பின பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதே. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். என் பலன் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, நீர் என்னோடு கூட இருந்தால் பெரிய காரியங்கள் நடக்கோப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தை சத்தமா சொல்ல போறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் எங்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. உம்மாலே நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம். உம்மாலே நாங்கள் மேன்மைகளை காண போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். பலனடையட்டும். பலனடைந்தவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் நிற்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 11:13. அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு அருமையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். அதை சொல்லிட்டு வரும்பொழுதுதான் கேட்கிறதினுடைய மேன்மை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுறார். இன்னைக்கு மாலையில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நானும் உட்கார்ந்து தேடினேன். பைபிளில் சுற்றி வந்தேன். அப்படியே ஏதாவது என்ன பேசணும், எந்த வசனமும் சரிப்பட்டு வரல இன்னைக்கு பேசுறதுக்கு, அதுவும் இந்த நேரத்தில் பேசுறது. கடைசியாக ஒரு 6:40க்கு இந்த வார்த்தையை படித்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அல்லது ஒரு பெற்றோரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவங்கள பற்றி என்ன சொல்றார் தெரியுங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அவ மனிதனுடைய இயல்பு அல்லது ஒரு பெற்றோருடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, உலக பிரகாரமாக சொல்லுகிறார், அவர்கள் பொல்லாதவர்கள். காரணம் என்னன்னா, அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றபடி, அவர்களுடைய குணத்துக்கு ஏற்றபடி, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றபடி அவர்கள் தங்களுடைய நிலையில இருக்கிறாங்க. மனிதனை ஆண்டவர் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் நித்தமும் பொல்லாத நினைவுகளை கொண்டவன். கடவுள் மனிதனை படைத்ததை குறித்து யோசிக்கும் போது அவர் வருத்தப்பட்டாராம். மனுஷனை படைத்ததற்காக ஆண்டவர் வருத்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த நிலையில தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த குணாதிசயம், பொல்லாத குணம் கொண்ட ஒரு மனிதனும் தன்னுடைய குழந்தைக்கு அல்லது பிள்ளைக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான் இல்லையா? ஊரையெல்லாம் அடிச்சு ஒலையில போட்டாலும் தாம் பிள்ளை கெட்டு போகிறத எந்த பெற்றோரும் விரும்புகிறது கிடையாது.
உண்மைதானா? அடுத்தவன் பிள்ளை கெட்டாலும் பரவாயில்ல, அது அழிஞ்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். என் பிள்ளை நல்லா இருக்கணும் தானே. ஆனா இப்படி இருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த புள்ள மென்டலா சிக்காயிட்டான். ஏன் அப்படி ஆனா அப்படின்னு கேட்டா, அதை குறித்து ஒருத்தர் இப்படி சொன்னாங்க. அவன் ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடினான். பிறந்த நாள் கொண்டாடும் போது அவனுடைய அப்பா வருஷம் ஏதாவது gift கொடுப்பாரு. அந்த 12 மணி ஆனதும் இவன் யோசிக்கிறான், நம்ம அப்பா நமக்கு ஏதோ gift வச்சிருப்பாரு, வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, அந்த வருஷம் இந்த பையன் சரியா படிக்கல, கொஞ்சம் மார்க் குறைவா எடுத்துட்டான். இந்த அப்பா இவனுக்கு கரெக்டா கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு gift கொண்டு வந்து கொடுத்தாரு. அவனுக்கு அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, உனக்கு தகுதியான gift இதுதான், வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாரு. வாங்கினா நல்ல வெயிட்டா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அப்பா என்னமோ பெருசா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாங்கி சந்தோஷமா வீட்டில் அவனுடைய ரூம்ல போய் உட்கார்ந்து அதை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு செங்கல் இருக்குது. அதுல மேல எழுதிருந்துச்சு, உன் படிப்புக்கும் உன் திறமைக்கும் உன்னுடைய நிலைக்கும் இதை விட சிறந்த பரிசு இல்லை. எது? செங்கல் தான் உனக்கு தகுந்த பரிசு. அதை பார்த்த அந்த பையன் அப்படியே மனம் பேதலித்து போனான். எங்க அப்பா என்னை இப்படி வச்சிருக்கிறாரு, இப்படி யோசிக்கிறாரு. அருமையான தேவஜனமே, இந்த உலகத்துல இருக்கிற பெற்றோர்கள் பலர் தங்களுடைய பிள்ளைகளை இப்படித்தான் பார்க்குறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, என் பிள்ளை 99.9 மார்க் எடுக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, என் பிள்ளை 100 மார்க் எடுக்கணும், அந்த 0.01 கூட என் பிள்ளை விடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை 8வது வரைக்கும் நல்லா தான் படிச்சான், ஆனா அதன் பிறகு அவன் ஒழுங்கா படிக்க மாட்டேன்றான் அப்படின்னாங்க. அப்போ அதை குறித்து அவங்ககிட்ட பேசும்போது அந்த பையன் சொல்றான், சார் நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், ஆனா எங்க அம்மா என்ன பண்றாங்க, இன்னும் படின்னு என்னை அடிக்கிறாங்க, ஆகவே புக்கை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குது அப்படின்றான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உலக பிரகாரமான பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தை பிள்ளைகளிடத்துல திணித்து ஏதோ ஒன்று செய்யணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நல்ல ஈவுகளை தருகிறோம் என்று நினைத்து ஒரு சில நேரங்களில் அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன், பைபிளில் அப்படி யாரும் நல்ல ஈவுகளை கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலரை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். இங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தானா, அதனால அந்த குமாரனை எல்லாரிலும் அதிகமாக அவன் நேசித்தான். அருமையானவர்களே, இந்த அப்பாவுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை, அதுவும் தன்னுடைய வயதான காலத்துல தனக்கு மிகவும் பிரியமான ராகேல் இடத்துல அந்த குழந்தை பிறந்ததுனால அப்பா என்ன பண்றார், அந்த பிள்ளைய ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். நேசித்தது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்து அதை கொடுக்கிறான். இங்கே வேதம் அப்படி சொல்லுகிறது, அங்கியை செய்வித்தான். இது சாதாரணமான அங்கி இல்லையா. இதை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, பெலிஸ்தியாவிலே இது போன்ற அங்கிகளை செய்வாங்களாம். அங்க இருக்கிற அந்த அங்கிகளை பார்த்தீங்கன்னா அது மிக விலை உயர்ந்த அங்கிகளா இருக்குமா. அது மாத்திரமல்ல, அது ஒரு குடும்பத்தின் தலைவன் மட்டும்தான் அந்த மாதிரி அங்கியை போடுவாங்களாம். இப்ப இந்த யோசேப்பை இந்த அப்பா என்ன பண்றார் தெரியுமா? அவனுடைய சகோதரர்களுக்கு நடுவில அவனை உயர்த்தி வைக்கிறார். வேத அறிஞர்கள் சொல்லும் போது அதை குறித்து சொல்றாங்க, யாக்கோபு
தீர்க்க தரிசனமாக இந்த செயலை அவன் செய்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிற்காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு இந்த யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல நிற்கிறான். இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் முன்னால போய் பணிந்து விழுகிறார்கள். அப்போ இந்த யாக்கோபு தெரிந்தோ தெரியாமலோ தன் மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசு தர்றாரு தெரியுங்களா? எல்லாரை விட மேலான ஒரு பரிசை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த யாக்கோபு ஏன் இந்த பரிசை கொடுத்தான் தெரியுமா? என்னுடைய முதிர் வயதில் என் விருப்பத்திற்கு ஏற்றபடி பிறந்த ஒரு பிள்ளை அப்படின்னு அந்த பிள்ளைக்கு மேன்மையான ஒரு பரிசை கொடுக்கிறார், ஈவை கொடுக்கிறார். ரெண்டாவது, இந்த யாக்கோபை நீங்க பாத்தீங்கன்னா 48ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, இப்ப அவர் பலவீனப்பட்டு மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போது யாக்கோபு என்ன பண்றாரு? பலவீனமா இருக்கிறான்றதை யோசேப்பு கேள்விப்பட்டு தன் பிள்ளைகளை இந்த யாக்கோபினிடத்துல கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பொழுது யாக்கோபு இந்த பிள்ளைகளை பார்த்து அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த 5வது வசனத்திலே சொல்லுகிறது, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசையும் என்னுடையவர்கள். அப்போ பேர பிள்ளைங்களுக்கு ஒரு தாத்தா பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு தெரியுமா? இவர்கள் என்னுடைய பேர பிள்ளைங்கள்ல என்னுடைய சுதந்திரவாளிகள் அப்படின்னு பரிசு கொடுக்கிறார். ரூபனும் சிமியோனும் எப்படி என்னுடைய முதல் பிள்ளைகளாய் இருந்தார்களோ அதே போல மனாசேயும் எப்ராயிமும் என்னுடைய முதல் பிள்ளைகளாய் இருப்பார்கள். நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர்களுக்கு இந்த கோத்திரத்தில் இடம் கொடுத்தார்கள். அப்ப இங்க நாம் பார்க்கிற 2வது ஒரு தகப்பன் யார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகுதி இல்லாமல் இருந்தாலும் முதன்மையான இடத்தை கொடுத்தவன் இல்லையா? தகுதி இல்லைனாலும் முதன்மையான இடத்தை கொடுத்த ஒரு தகப்பன். அப்ப முதல்ல பார்த்தோம் மேன்மையானதை தந்த தகப்பன். 2வது தகுதி இல்லாதவர்களுக்கும் முதன்மையான இடத்தை கொடுத்த தகப்பன். 3வது இதே யாக்கோபை நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த 48ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசேப்பை பார்த்தவர் சொல்றாரு, உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியரின் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன். அப்ப 3வது நாம பார்க்கிறோம், இந்த அப்பா யார் தெரியுமா? எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? எல்லாருக்கும் கொடுக்கிற பங்கையும் கொடுத்தாரு. ஆனா இப்ப சொல்றாரு யோசேப்புக்கு, நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய கையினாலே சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிக பங்காக கொடுக்கிறேன், எக்ஸ்ட்ரா கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு அப்பாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? பொல்லாதவன் தான். நீங்க முன்னால பாத்தீங்கன்னா அவர் ஏமாத்தினாரு, அவரு தன்னுடைய அப்பாவை ஏமாத்தினாரு, சகோதரனை ஏமாத்தினாரு, எல்லாம் செஞ்சாரு. அந்த பொல்லாத மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல இருதயம் இருக்குது. என்ன பண்ணு தெரியுமா? யோசேப்பு என்கிற தன்னுடைய பிள்ளைக்கு மேன்மையானதை கொடுத்தான். தகுதி இல்லாத அவனுடைய பிள்ளைகளுக்கு இவன் தகுதிப்படுத்தி மேன்மைப்படுத்தினான். 3வது நாம் பார்க்கிறோம், உனக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதத்தை தருகிறேன், எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதத்தை தருகிறேன். அதே போல தொடர்ந்து நீங்க வந்தீங்கன்னா அடுத்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே கிதியோனை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அல்லது அந்த மீதியானியருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவரை சோதிச்சான், எல்லாம் பார்த்தா ஓகே. இப்போ என்ன பண்றாரு தெரியுங்களா? இவரு ஆண்டவர் தன்னை அழைத்தார் என்பதை தெரிந்து கொண்ட பொழுது இவன் என்ன பண்ணானா, அந்த அவங்க ஊர்ல இருந்த விக்கிரக தோப்புகளை வெட்டி போடும்படி முயற்சிக்கிறார். இல்ல, அதை 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 25வது வசனத்திலிருந்து பாருங்க. இல்ல 25வது வசனம், அன்று ராத்திரியில் உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில்
உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. உடனே இவன் என்ன பண்றா தெரியுமா? பகல்ல செஞ்சா நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இரவிலே தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டிட்டு போய் இரவோடு இரவாக அங்க இருந்த அந்த மொத்த பாகாலினுடைய தோப்புகளை வெட்டி போட்டான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்க எல்லாரும் காலையில எழுந்துச்சு பாக்குறாங்க, பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டு அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதையும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு இதை யாரு செஞ்சது அப்படின்னு இப்ப எழும்பிட்டாங்க. விசாரிச்சு பார்த்தா கிதியோன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கிதியோன் இடத்துல அவர்கள் போராடும்படி வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 30வது வசனம் சொல்லுகிறது, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேணும். கொலை பண்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. பாதிக்கப்பட்டது உண்மையில யாருன்னா யோவாஸ் தான். ஆனா அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து தோப்பு அந்த பாகாலின் தோப்புகளை வெட்டி போட்டதுனால ஊர் ஜனமே கூடி வந்து நிக்குது, அவனை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு நிக்கிற பொழுது இந்த அப்பா என்ன பண்றாரு தெரியுங்களா? நல்ல கவனிங்க. பாதிக்கப்பட்ட அப்பா இப்ப அவங்க கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன். நல்ல கவனிங்க, ஒரு அப்பாவுடைய வைராக்கியம் பாரு. பிள்ளை எவனை தொற்றக்கூடாது, அதனால அவர் சொல்றாரு, அதுக்காக வழக்காடுகிறவன் என்ன பண்ணுமா? இன்று காலையிலே தானே சாக வேணும். எவன் வர்றீங்களா வாங்கடா, என் பிள்ளைய தொட்டு பாருங்க, உங்களை என்ன பண்ற. நல்ல கவனிங்க, ஒரு அப்பாவுடைய அன்பு அதுதான். என் பிள்ளைய தொட்டு பாருங்க. தப்பு பண்ணது அவன் தான், ஆனா இவன் சொல்றான், என் பிள்ளைக்கு எதிராக நீங்க வந்தீங்கன்னா இந்த காலையில தானே நீங்கள் சாக வேணும். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தவன் நிமித்தம் அது தானே தனக்கு வழக்காடட்டும். நீங்க ஏன் வந்தீங்க? அது தெய்வமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணட்டும், அது தனக்காக வழக்காடட்டும். நீங்க யார் வர்றீங்க? அப்படி மீறி வந்தீங்கன்னா நீங்க தான் சாவீங்க. மொத்த பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால கிதியோனுக்கு ஒரு பேர் வருது, எருபாகால்னு பேர் வருது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த அப்பா யார் தெரியுமா? தன்னுடைய மகனுக்காக வழக்காடின தகப்பன். தப்பு பண்ணிட்டான், தனக்கு எதிராகவே தப்பு பண்ணியிருக்கிறான். ஆனா அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பிள்ளை விட்டு கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. இதுதான் ஒரு அப்பாவுடைய அன்பு. என் பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் என் பிள்ளைக்காக வழக்காடுவேன். கிதியோனுடைய அப்பா தன் பிள்ளைக்காக வழக்காடின தகப்பன். இன்னொரு அப்பாவை இயேசுசாமி சொல்றார். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு தகப்பன். அல்லேலூயா. யார் அவரு? கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். வேதனை சொல்லுகிறது, இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்க எங்கேயும் அப்பா ஏன்டா இப்படி கேட்கிற, இதெல்லாம் வேணாடா, இது நல்லது இல்லடா, இது அப்படிடா இப்படிடான்னு எங்கேயுமே பேசல. பைபிள் சொல்லுது, அவன் கேட்டான், அவங்க அப்பா உடனே அந்த பங்கை பிரித்து அவனுக்கு கொடுத்தான். நல்லா கவனிங்க, இங்கே ஆண்டவர் நமக்கு முன்னால வைக்கிற இந்த அப்பா யார் தெரியுமா? தன் மகனுடைய வேண்டுதலை அல்லது விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தகப்பனாக வைக்கிறார். ஆனா அதன் பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அவன் போய் வீணாய் செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து போனான்.
ஆனாலும் திரும்பவும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த புள்ள திரும்பி வரும்போது குற்றங்களை பாராமல் அந்த பிள்ளையை தன் மார்போடு அணைத்து முத்தமிட்டு அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை வேதம் சொல்லு. ஒன்னு, கேட்டதெல்லாம் கொடுத்த தகப்பன். ரெண்டாவது, குற்றங்களை எல்லாம் மன்னித்த தகப்பன். இல்ல, இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான ஒரு அப்பாவை ஆண்டவர் அங்க காமிக்கிறாரு. அந்த அப்பா யார் தெரியுமா? மன விருப்பத்தை அப்படியே செய்து முடித்தான். அதே நேரம் குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பன். இல்லையா? குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பன். இன்னைக்கு நமக்கு உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகிய ஒரு மனிதனே தன் பிள்ளைக்காக இவ்வளவு இறங்குகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நமக்கு முன்னால இன்னைக்கு வைக்கிறார். ஒன்று, மேன்மையானதை தந்த தகப்பன். ரெண்டாவது, தகுதி இல்லாதவனை உயர்த்தி நிறுத்தின தகப்பன். மூணாவது, எக்ஸ்ட்ரா, அதாவது கொடுப்பதை விட இன்னும் அதிகமாய் கொடுக்கிற ஒரு தகப்பன். நாலாவது, தன் மகனுக்காக வழக்காடின ஒரு தகப்பன். அஞ்சாவது, கேட்டதெல்லாம் கொடுத்த தகப்பன். ஆறாவது, குற்றங்கள் எல்லாம் மன்னித்த ஒரு தகப்பன். ஏழாவது ஒருத்தரை பார்க்கிறோம், தான் புள்ள வியாதிப்பட்டு கிடக்கிறான். ஒவ்வொரு முறையும் அந்த புள்ளை பிசாசுனால பிடிக்கப்படும் போது அதை கொண்டு போய் தீயில தள்ளும், தண்ணீர்ல தள்ளும், நொர தள்ளிட்டு கிடப்பான். சந்திர ரோகியான ஒரு பிள்ளை என்று மத்தேயின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளை சிறு வயதிலிருந்து அந்த வேதனை அனுபவிக்குது. 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை அப்பா என்ன பண்றாரு? தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இங்கே நாம் பார்க்கிற இந்த அப்பா யார் தெரியுமா? தன் பிள்ளைக்காக வேண்டுதல் செய்த தகப்பன். அவர் என்ன சொல்றாரு அங்க அந்த ஆண்டவருடைய சமூகத்துல வந்த பொழுது? அங்கே வேதம் என்ன சொல்லுது? 15வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் என்று அவரிடத்துல வேண்டினான். இன்னைக்கு அருமையானவர்களே, நம்ம அப்பா இந்த அப்பா நமக்கு ஆண்டவர் காட்டுகிற இந்த அப்பா யார் தெரியுமா? தாம் பிள்ளையினுடைய வேதனையை சகிக்க முடியாம தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் விட்டு அவன் போய் அந்த ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து தன் பிள்ளைக்காக கதறுகிறான். இதே போலத்தான் தாவீதையும் பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த குழந்தை, பத்சேபால் இடத்துல பிறந்த முதல் குழந்தையை கர்த்தர் அடித்து அது வியாதியாய் கிடந்த பொழுது தாவீதை குறித்து சொல்லுகிறது, அவ்வளவு பெரிய ராஜா சாப்பிடாம உட்கார்ந்து அழுதான். அவன் ஆண்டவரிடத்திலே வேண்டினான். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் எப்படிப்பட்டவன்? பொல்லாதவர்களாகிய நீங்கள்னு சொல்ற அந்த அப்பா யாரு? தம் பிள்ளையினுடைய வேதனையை சகிக்க முடியாத ஒருவர். சரி, இப்ப இத்தனை அப்பாவங்களையும் காமிச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஈவுகளை தர்றாங்க? நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது இப்பதான் ஆண்டவர் நம்மளை அங்க கொண்டு போறார். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை, பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றார். மத்தேயுல நன்மையானதுன்னு சொல்லுவாரு, லூக்கால பரிசுத்த ஆவின்னு சொல்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணு. யாருக்கு தெரியுமா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அப்படி என்னையா அது பரிசுத்த ஆவியில் அவ்வளவு மேன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர் ஏன் மேன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வார்த்தை என்ன சொல்லு தெரியுங்களா? 8வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துகிறவர். என்ன உணர்வு கொண்டு வரார் தெரியுமா? நீ செய்யறது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ போகிறது தப்பு. பாவத்தை குறித்தும் நீதி தவறும் போது அதை குறித்து நமக்கு உணர்த்தி தருகிறவர். நியாய தீர்ப்பு, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு சொல்லுகிறவர்.
இல்லைங்களா? இந்த இடத்துல ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, முதல்ல நீங்கள் விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், இரண்டாவது நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் தேவனிடத்துக்கு பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது முதல்ல அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். இரண்டாவது 8வது வசனத்திலே சொல்லுகிறது, 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். 14ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். அதே போல 8வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். 13வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அவர் என்ன செய்கிறாராம்? வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லு. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிற கர்த்தர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அவர் நமக்கு நினைப்பூட்டுவார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இப்படி நடக்க போகுது, அதை அவர் நினைப்பூட்டி நம்மை அறிவித்து நடத்துகிற ஒரு கர்த்தர். எந்த மனிதன் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் தவறி போகாதபடி, தன்னுடைய நன்மைகளை இழந்து போகாதபடி ஆண்டவர் என்ன பண்றாரா? சரியான பாதையில நடத்துகிறார், போதிக்கிறார், உணர்த்துகிறார், நினைப்பூட்டுகிறார், நடத்துகிறார். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டுமோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்று நடத்துகிறார். யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நன்மையான எந்த ஈவும் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவர் சொல்றாரு, கேளுங்கள். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அருமையான பாடம் உண்டு. இந்த உலகத்தின் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையானதை தர்றாங்க. இந்த உலகத்தின் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ராவான ஆசீர்வாதத்தை தர்றாங்க. இந்த உலகத்தின் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களை உயர்த்தி வைக்கிறாங்க. இந்த உலகத்தின் பெற்றோர் தங்களுடைய மகன் தப்பே செய்திருந்தால் அவனுக்காக வழக்காடுறாங்க. இந்த உலகத்தின் தகப்பன் கேட்டதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறான். இந்த உலகத்தின் தகப்பன் தன்னுடைய பிள்ளை செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த உலகத்தின் தகப்பன் தன் பிள்ளையினுடைய பலவீனத்துக்காக கடவுளிடத்துல மன்றாடுகிறவனாய் இருக்கிறான். இவ்வளவு காரியங்களையும் யார் செய்யறாங்க தெரியுமா? பொல்லாதவர்களாகிய ஒரு பெற்றோர் செய்யும் போது மேன்மையான நன்மையானவைகளை தருகிற ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளு, அப்பொழுது நான் உனக்கு நன்மையான ஒன்றை தரப்போகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை போதிப்பார், நம்மை உணர்த்துவார், நம்மை நடத்துவார், நன்மையான ஈவுகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுகிற அந்த கர்த்தர் இன்றைக்கு அந்த நன்மையான ஈவை உங்களுக்கு எனக்கும் தர காத்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உலக பிரகாரமான பெற்றோர்களே எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். சுவாமி, இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலகத்தின் பெற்றோரை காட்டிலும் நன்மையானதை எங்களுக்கு நீர் தரப்போகிறீரப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல வரும்பொழுது இன்னும் என் வாழ்க்கையில நான் கேட்டது கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருந்தீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் நன்மைகள் கிடைக்கல நீங்க யோசிச்சு வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நன்மையானதை தருகிற அந்த பரம தகப்பன் உன்னிடத்துல வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் தருவார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்ல பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு,
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நாளில ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என் பிரச்சனைகளை, என்னுடைய தேவைகளை நான் மற்றவரிடத்துல போய் சொல்ல மாட்டேன், கர்த்தரிடத்துல சொல்லுவேன். என்னுடைய குறைவுகளை ஆண்டவரிடத்துல நான் அறிக்கையிடுவேன். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருகிற தேவன். நன்மையான ஈவுகளான பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் சுவாமி. இந்த உலக பிரகாரமான பெற்றோர்களே, அவர்கள் பொல்லாதவர்கள், அவருடைய நினைவுகள் பொல்லாதது, அவருடைய செயல்கள் பொல்லாதது. ஆனாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை தர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நல்ல ஒரு ஆண்டவர் நன்மையானவைகளை எங்களுக்கு தருவீர் என்கிற நம்பிக்கையோடு எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வந்த எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும். உடைய எல்லா எதிர்பார்ப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய சமூகத்திலே இவர்கள் வேண்டுகிறார்களோ அத்தனை நன்மைகளை உடைய வாழ்விலே நீர் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அற்புதங்களை காணும்படி நடத்துவீராக. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.